நள்ளிரவுக்கு மேல் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள். இந்தியாவிலேயே அப்படி ஒரு மாநாட்டை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அந்த மாநாட்டை பார்த்துட்டு அடுத்த முதல்வர் திருமாவளவன் யாரும் பேசல. இவர் இங்க தாவ போறாரு, அங்க தாவ போறாரு. துணை முதல்வர் கேட்கிறாரு, போயும் துணை முதல்வர். ஒரு பிரதமர் சொல்லியிருந்தா கூட ஒரு ஏதோ ஒரு மகிழ்ச்சி, பேராசன் இருந்தா கூட. நம்முடைய டெடிகேஷன் அப்படி, நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய உழைப்பு. சும்மா நம்ம ஆசைப்படல, பதவிக்கு ஆசைப்படக்கூடியவர்கள். பேச விவாதத்தில் கூட ஒரு 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 ஸ்டேட்டஸ் வேணும்ல, ஒரு தகுதி வேணும்ல. அப்படி வந்து குறைத்து மதிப்பிடுகிறார்கள். அம்பேத்கர் 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 எவ்வளவு வயிற்றெரிச்சல் பாருங்க. அந்த வயிற்றெரிச்சல் தானே திருமாவளவன் திருமாவளவன் எங்க திரும்ப எப்ப பார்த்தாலும் திருமாவளவன் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. எரிச்சலா இருக்கு. என்ன எதையுமே திறந்து பார்க்க முடியல. டிவி திறந்தா விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன், சோசியல் மீடியா திறந்தா யூடியூப் சேனல் திருமாவளவன். இங்க போறாரா அங்க போறாரா, கூட்டணியை உடைக்க போறாரா, எடப்பாடியோட போக போறாரா, விஜயோட போக போறாரா, அவங்களே பேசிட்டு கிடக்குறாங்க. அது சிலருக்கு வந்து எரிச்சல் தாங்க முடியல. அப்பதான் ஒரு முட்டுப்புள்ளி வச்சேன். சரி முடிப்பா, இனிமே யாரும் அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு ஒரு நாள் ஒரு முற்றுப்புள்ளி வச்சோம். இப்ப மூடிட்டாங்க, எல்லாம் வாய் மூடிட்டாங்க.